டுடே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. அதாச்சும் மழை டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி தான். வேறு ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு காஃபி தான். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், திஸ் இஸ் நாகு. டுடே பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 2 தக்காளி சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட பூண்டு சேர்த்துக்கிறேன், பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 4 இலை புதினா இலை சேர்த்துக்கலாம், வாசத்துக்காக நல்லாயிருக்கும். ஸோ வதக்கி விட்டுட்டு அது கூட 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது வந்து வீட்டு மிளகாய் தூள் தான், தனியாக சேர்ந்துட்ருக்கோம். அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தான். அது நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகும் இல்லையா, போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இந்த கரண்டிலே வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்துட்டே வந்தால் நல்லா மாவு போல் வந்துடும். ஸோ நம்ம அடிஷ்னலாக இதை போட்டு நச்சுக்கிட்டுலாம் இருக்க தேவையில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சூடு ஆறட்டும். அதுக்குள்ளேயே கடலை மாவு 1½ கப் எடுத்துக்கிறேன். அது கூட 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு போட்டு இட்லி மாவு பதத்துக்கு வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இங்கே சூடு ஆறிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டையாக எடுத்த உருளைக்கிழங்க கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு, அது என்னவோ ஒரு மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, போண்டா மாவு, அதில் வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், அதாச்சும் எண்ணெய் சூடாக வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போண்டா வந்து அதில் போட்டு நல்லா பொரித்து 2 பக்கம் எடுத்துக்கலாம். இந்த மழைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். என் பொண்ணும் கேட்டால் சரி செஞ்சிடலாமே செஞ்சாச்சு. எங்கள் ஊரில் வந்து ஒரு தாத்தா 1½ மணிக்கு மேலே போடுவார். என் தம்பி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் காஃபியும் தான். சரி வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.